போதும் ஜனனி. சும்மா இருங்க அண்ணி. இப்ப வந்திருக்கிறது பொண்ணுக்காகவே உங்களை தேடி வந்திருக்கிற அம்மை. அதனால தான் அதுக்கு பேரே பொண்ணுக்கு வீங்கி. அதனால இது எல்லாத்தையும் தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டு அழகு பார்க்கணும். பேசாம இருங்க. அழகுக்கு ஆபரணங்கள் பூட்டி அசத்த போகிறாள் இந்த ஜனனி. நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா வேலைக்காக வெண்ணிலா இதை போட்டிருந்திருப்பா. பரம்பரை நகை அத்தனையும் இந்த வீட்டோட எதிர்கால மருமகளா இருக்கிற நான் போடுறேன். இந்த நகைகளை போட்டுக்கிறத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? வெண்ணிலா என்ன முந்திக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கல. இது ஒண்ணுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே. ஓகே, நல்லா இருக்கா? சூப்பர் ஸ்வேதா. தேங்க் யூ so much. ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. இந்த ஜுவல்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. தேங்க் யூ. சரி சரி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் எல்லாருமே. ஸ்மைல். ஓகே. நான் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அப்படியே வார்த்தையில விவரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே. அழகா இருக்கீங்க. மாமா, மாமா. ஸ்வேதா, அண்ணா அப்பவே வெளில போயிட்டாரு. வெளியே போயிட்டாரா? ஆமா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள வெளியே போயிட்டாரா? ஐயோ. சரி மருது, நகையெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இருக்கா? தேங்க்ஸ். அனி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஸ்வேதா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. உங்கத நல்லா இருக்குன்னு சாதாரணமா பிச்சு போட்டு பரோட்டா மாதிரி சொன்னா எப்படி? பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி வீச்சு பரோட்டா மாதிரி இழுத்து சொல்லலாம்ல. அங்க பாரு, நகையை பாரு, ஸ்வேதாவை பாரு, நகையை பாரு, ஸ்வேதாவை பாரு. நகையால ஸ்வேதாவை கழகா இல்ல ஸ்வேதாவால நகை கழகான்னு ஒரு காம்படிஷனே நடந்துட்டு இருக்கு பாரு. நீ என்னமோ நல்லா இருக்குன்னு சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா எனக்கு என்னமோ இந்த பரம்பரை நகைய ஸ்வேதா கழுத்துல போட்டதுமே அது என்னமோ இமிட்டேஷன் நகை மாதிரி தக்க 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 தக்கான்னு மின்ற மாதிரியே இருக்கு. உங்க நீ நல்லா பாரு. இமிடேஷன் ஜுவல்ஸா? இந்த ரோட்டோரத்தில் போட்டு கூவி கூவி வைப்பாங்களே இமிட்டேஷன் நகை, அந்த மாதிரியே இருக்கு. மேடம், அங்க நகை போடுறப்போ பெருசா ஒண்ணும் தெரியல. இங்க வெளிச்சத்துல வச்சு பாக்குறப்போ எனக்கும் அப்படிதான் தெரியுது. நீங்க கழட்டி கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு உறுதியா சொல்லிடுவேன் மேடம். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இத கவரிங்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் இது ஒரிஜினல் தான். இது எப்படி கவரிங் ஆகும்? இது ஒரிஜினலா கவரிங்கானு நம்ம செக் பண்ணி பாத்துடலாம் மேடம். நீங்க கழட்டி கொடுங்க. சரி. மேடம், இது கண்டிப்பா கவரிங் நகைதான். நீங்களே பாருங்க. இங்க கை வச்சு பாருங்க. அப்படியே குத்துது பாருங்க. இது மோல்டு மேடம். இதே ஒரிஜினல் தங்க நகைனா குத்தவே குத்தாது. வெயிட் வேற இல்ல பாருங்க.
மேடம் அந்த நகை கைட்டு கொடுங்க, செக் பண்ணிடலாம். மேடம் இதுவும் கவரிங் நகை தான் மேடம். யோ, அப்ப ஒரிஜினல் நகை எங்க? அங்க இருக்கு. தங்கச்சி வாம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த பாரம்பரிய நகையை போட்டுட்டு தங்கச்சில மாதிரி நிற்கிற என் தங்கச்சியை பார்த்தா உங்க லாங்குவேஜ்ல வாவ், எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல், ஃபண்டாஸ்டிக், மார்வலஸ் அப்படிதானே சொல்லுவீங்க? எஸ் சார். ஒரிஜினல் நகை அவ கழுத்துக்கு எப்படி போச்சு? பாரம்பரிய நகை எப்படி கவரிங் நகையா மாறுச்சு? ஸ்வேதா, உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? இப்படி முறைச்சா எப்படி பதில் சொல்லட்டுமா வேணாமா? சரி, உனக்கு வேணா விடு. ஆனா இதுக்கெல்லாம் காரணகர்த்தா, அதாவது இந்த இமிடேஷன் நகை டு பரம்பரை நகை, இந்த எக்ஸ்சேஞ்ச் மேல காரணமான உன் ஃப்ரெண்டு நிக்கிலா. அவளுக்கு தெரியணும்ல. என்னம்மா நிக்கிலா? நிக்கிலாவா? உனக்கு தெரியணுமா வேணாமா? இந்த குரங்கு ஏன் பம்பி பம்பி போகுது? ஸ்வேதா, உனக்கே தெரியாம தான் கவரிங் நகைகளை இந்த பெட்டியில வச்சிருக்கேன். அந்த வெண்ணிலாவுக்கு நகையை கொடுத்தே ஆகணும்னா இதை எடுத்து கொடுத்துரு. அப்பதான் அவங்க தோத்து நீ ஜெயிப்ப. நீ ஜெயிச்சாதான் எங்களை பாராட்டி பரிசெல்லாம் கொடுப்ப.
ஸ்வேதா குடும்ப நகை நினைச்சு பாரம்பரிய நகையை வெண்ணிலா கொடுப்பா. இன்னைக்கு கீழே கவரிங் நகையை மாற்றி வச்ச விஷயம் ஸ்வேதாக்கு தெரியாது. தெரிஞ்சா ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. உனக்கே தெரியாம ஒரிஜினல் பரம்பரை தங்க நகையை வெண்ணிலா கொடுத்துருக்க. இதே தெரிஞ்சு நல்ல மனசோட கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, நீ எங்கேயோ இருப்ப. ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? ஒன்று ஒருத்தர் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாம் என்னதான் குட்டிக்கரணம் போட்டு பிளான் போட்டாலும் அந்த ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. நகையை தொடக்கூட முடியாதுன்னு நான் சொன்னேன், போட்டே காமிக்கிறேன்னு நீ சொன்ன. இப்போ என்னாச்சுன்னு பாத்தியா? நகை எல்லாமே கவரிங் நகையா மாறி இருக்கு இல்ல? என்ன ஸ்வேதா, உனக்கு இருக்கிற நல்ல மனசு கூட உன் ஃப்ரெண்ட் நிக்கிலாக்கு இல்லை. நீ அந்த பாக்ஸில் ஒரிஜினல் குடும்ப நகையை தான் வச்ச, ஆனால் அவ கவரிங் நகையை மாற்றி வச்சிட்டா. ஐயோ, ஸ்வேதாவோட கோவத்தை அதிகப்படுத்துற மாதிரியே பேசுறானே. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா, சத்தியமா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இப்படி பண்ண. ஆனா அது இப்படி ஆகும், நீ சபையில வச்சு அவமானப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் உன்கிட்ட வந்து உதவி வேணும்னு கேட்டனா? கேட்டனா? புத்திக்கு பிரச்சனை, முந்திரி கொட்டை எல்லாம் ஐயோ, நீ என்ன வேணாலும் திட்டு அடி, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதா இப்படி எல்லாம் செஞ்சேன். பேசாத பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கல. எனக்கு இந்த அலங்காரம் வேற இதெல்லாம் தேவையா இருக்கு? அவமானப்படுத்தி அலங்காரம் பண்ணி அதெல்லாம் சேர்த்தி போடாதடி, அப்புறம் வாங்க முடியாது. வாங்க முடியாதா? இப்படி அசிங்கப்படுறதுக்கு இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இந்த அலங்காரம் எனக்கு தேவையா? வாழ்க்கை பூரா அசிங்கப்பட்டு உடம்பு கூசுது. என்ன போய் கவரிங் நகையை போட வச்சிட்டியே. எனக்கு அதை நினைச்சாலே தாங்க முடியல. எவ்வளவு கனவோட இருந்தேன். நீ யாரு? கவரிங் நகையை மாத்துறதுக்கு நீ யாருடி? எதுக்கடி மாத்துன? நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், நீ முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம்ல. நகை போடுறதுக்கு முன்னாடி அது பாரம்பரிய நகையா இல்ல கவரிங் நகையான்னு செக் பண்ணி போட்டிருக்கலாம்ல. உனக்கு எங்க போச்சு அறிவு? எனக்கே அட்வைஸ் தர கூடவே இருந்துகிட்டு குப்பரை தள்ளி விட பாக்குற. நீ கரெக்ட், நான் தப்பு. நோ, தப்புதான், என்னோட தப்புதான், மொத்தமா என்னோட தப்புதான். கொஞ்சம் கவனிச்சிருந்தா நான் கவரிங் நகைய போட்டிருந்திருக்க மாட்டேன். பாரம்பரிய நகைய போட்டுக்கணுங்கிறது மட்டுமே அப்ப என் நாடி நரம்புல இருந்தது. அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் பாக்ஸ எடுத்து கொடுக்கறப்போ அதுல என்ன இருக்குன்னு நான் பார்த்து தொலைச்சிருந்தா இப்படி அவமானப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. எல்லாம் அவசரம், தேவையில்லாத அவசரம்.
எனக்கு வேணாமா. முத்துமாமா காப்பி. ஆரம்பிச்சிட்டியா? இப்போ தானே கொஞ்சம் உடம்பு சரியாச்சு, அதுக்குள்ளேயே உனக்கு எதுக்கு இந்த வேலை? கழுத்து கட்டு. இதோ பரவாயில்லையே, நகை வைத்தியம் வேலை செஞ்சிருச்சு. ஒரே நாள் வீக்கம் எல்லாமே போயிடுச்சு. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். இந்த தங்க நகைக்கு இப்படி ஒரு பவரா? தங்கச்சி, இனிமே இந்த ஊர்ல யாருக்காவது இந்த பொண்ணுக்கு வீங்கி அம்மா வந்தா இந்த நகையை அவங்களுக்கு வாடகை கூட்டு சமய கல்லா கட்டலாம் போல இருக்கு. ஏமாப்ல? அவங்க பாத்தீங்களா இப்படி சிரிச்சு இந்த குரூப் மாமாவை கோக்க பாக்குது. என் கண்ணு முன்னாடி எது நடந்தாலும் வெண்ணிலாவுக்கு சாதகமா நான் எதையுமே நடக்க விட மாட்டேன். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. நன்றிம்மா. சொல்லுங்க ஐயா. தம்பி, மழைக்கு பரிகாரமா இன்னொரு விஷயம். சொல்லுங்க. உங்க கல்யாணம் வேற நடக்காம ரொம்ப ரொம்ப தள்ளி போகுது. ஆமா, அதுக்கு இப்போ நாங்க குறிக்கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. இவருங்க ஊரோட நன்மைக்காக எல்லாரும் ஒன்னா கூடி வந்திருக்கீங்க. என்ன ஏதுன்னு நீங்க என்கிட்ட சொன்னாதான் என்னால இதை பண்ண முடியும். இல்ல, கன்னி பூஜை பண்றது ரொம்ப பலம் வாய்ந்த பரிகாரம். அதை மட்டும் செஞ்சா கண்டிப்பா மழை வரும்னு சொல்றாங்க. என்ன கன்னி பூஜை? சொல்றேன், அவசரப்படாத, பொறுமையார. உங்க முகத்தை பார்க்கும் போதே மனசுக்குள்ள 1000 யோசனை ஓடுறது புரியுது. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் தண்ணி குடத்தை தூக்கிட்டு ராத்திரி பகல்ல பார்க்காம தெரியறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. தம்பி, ஊர்ல இருக்கிற மம்பட்டி, கடப்பாறை, மற்ற சாமான் சட்டெல்லாம் துருப்பிடிச்சு போச்சு. மழை இன்னும் பெய்யாம இருந்தா நிறைய பேரு இந்த ஊரை விட்டே போயிருவாங்க தம்பி. புரியுதுங்க, நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த கன்னி பூஜை இல்லாம வேற ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தா. இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப யார் முன் வந்து கன்னி பூஜையை ஏத்துப்பாங்க? இதுக்கு யார் ஒத்துப்பாங்க? அந்த காலத்துல இருந்து இந்த கன்னி பூஜைய உங்க குடும்பத்தை சேர்ந்த கன்னி பொண்ணுங்க செய்யறது தான் வழக்கம். ஆனா இதை எப்ப செஞ்சாலும் அப்பெல்லாம் உடனே மழை பெஞ்சிருக்கு. இந்த காலத்துல இருக்கிற சின்னஞ்சிறுசுகளுக்கு இதெல்லாம் என்ன ஏதுன்னே புரியாது, நம்பிக்கையும் வராது. ஒரே வார்த்தையில மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கதான் பார்ப்பாங்க. இதெல்லாம் பாரம்பரியமா வர்ற நம்மோட தெய்வீக நம்பிக்கைன்னு நீங்க தான் புரிய வச்சு எப்படியாவது இந்த பூஜையை நடத்தி கொடுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் யார் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? வெண்ணிலாவை விட்டா வேற யார் இருக்கா தம்பி? அவ நல்ல மனசுக்கு அவ முன் வந்து செஞ்சா கண்டிப்பா நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.